டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி நான் இதை உனக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் அதை திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுற மாதிரி உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இங்கே பாரு, இன்ஸ்பைட் ஆஃப் கிவன் எக்ஸசைஸில் இன்ஸ்பைட் ஆஃப் அல்லது டெஸ்பைட் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அது சிம்பிள் சென்டென்ஸ். அதை காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றுதா அப்படின்னு சொன்னால் தோ, அல்தோ, ஈவன் தோ, இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீ என்ன செய்கிற அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணுற. அது மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு மாற்றுதா அப்படின்னு சொன்னால் பட், எட், ஸ்டில், மூணில் ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிருந்தா யூஸ் பண்ணுற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு கிவன் எக்ஸசைஸில் தோ வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் நீ கன்ஃபார்மாக முடிவு பண்ணிடலாம், என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு. இப்போ அதை காம்பவுண்டாக மாற்றுன்னு சொன்னால் நீ இந்த பட், எட்டு, ஸ்டில் இந்த மூணில் உள்ள ஏதாவது ஒரு கன்ஜங்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அதாவது சிம்பிள் சென்டென்ஸ்க்கு மாற்றினா இன்ஸ்பைட் ஆஃப் அல்லது டெஸ்பைட் இந்த இதுதான் வந்து நீ யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ நீ எதை வச்சு என்ன சென்டென்ஸ்னு முடிவு பண்ணுறியோ அந்த கேட்டகரிக்குள்ளேயே நீ வந்து மாற்றணுமே தவிர வேற கன்ஜங்ஷன்ஸ் எதையுமே அதில் போய் நீ இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ அடுத்து பாரு, ஆன் பிளஸ் V4. உனக்கு நான் V4னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். V4னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஐ மீன் ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகேவா? இப்போ ஆன் பிளஸ் V4, ஆன் சீயிங், ஆன் ரிசீவிங், ஆன் வாக்கிங், ஆன் ஈட்டிங் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் அது கன்ஃபார்மாக என்ன சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் சென்டென்ஸு. அதை காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றுன்னு சொன்னால் நீ என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் வென் யூஸ் பண்ணிடுற. அடுத்து வென்னுக்கு அப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வேர்பு, அந்த மாதிரி யூஸ் பண்ணிடுற. இப்போ அடுத்து பாரு, காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு மாற்று அப்படின்னு சொன்னால் சோ அல்லது அண்டு சோ நீ என்ன செஞ்சிருந்தன்னா யூஸ் பண்ணிடுற. இப்போ சோ அல்லது அண்டு சோ வந்து நீ என்ன செஞ்சிருந்தனா யூஸ் பண்ணிடுற. அதே மாதிரி பாரு, பீயிங் அல்லது டியூ டு. உனக்கு கிவன் எக்ஸசைஸில் பீயிங் அல்லது டியூ டு முதல்ல வந்திருக்கு, ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்காக வச்சு ஒரு சென்டென்ஸ் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாலோ, அல்லது உனக்கு கிவன் எக்ஸசைஸில் பீயிங்னு வந்திருந்து டியூ டு வந்திருக்குது, பீயிங் அல்லது டியூ டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கண்டிப்பாக அது வந்து என்ன சென்டென்ஸ்னா சிம்பிள் சென்டென்ஸு. அதை காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றும் போது அஸ் அல்லது அசுனஸ் யூஸ் பண்ணிட்டு நீ சப்ஜெக்ட் வேர்பும் அடுத்தடுத்து யூஸ் பண்ணிடுற. அதே இது காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு மாற்றும் போது சோ அல்லது அண்டு சோ நீ வந்து என்ன செஞ்சிருந்தன்னா யூஸ் பண்ணிடுற. அது மாதிரி இன் தி ஈவெண்ட் ஆஃப் அல்லது இன்கேஸ் ஆஃப், இந்த இடத்துல ஓஆர் அப்படிங்கக்கூடியது அல்லது அப்படிங்கிற மீனிங்ல கொடுத்துருக்குறேன். அப்போ இன் தி ஈவெண்ட் ஆஃப் அல்லது இன்கேஸ் ஆஃப் பிளஸ் பிசிபி அப்படின்னு சொன்னாலே அது என்னது அப்படின்னு சொன்னா பொசசிவ் கேஸ் ப்ரோனவுன். அதைத்தான் நம்ம பிசிபின்னு சொல்றோம். அதை ஏன் வித்தின் பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன் சம் பிளேசஸ் யூ கேன் யூஸ் பிசிபி. அந்த பொசசிவ் கேஸ் ப்ரோனவுன் ஒரு சில இடத்துல நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும், யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரி V4 அப்படிங்கிறது நீ எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இன் தி ஈவெண்ட் ஆஃப் அல்லது இன்கேஸ் ஆஃப்க்கு அப்புறம் V4 மேக்சிமம் நீ யூஸ் பண்ணிடுவேன். V4னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஐஎன்ஜி ஃபார்ம். இப்போ இன் தி ஈவெண்ட் ஆஃப் ஸ்டடியிங் அல்லது இன் தி ஈவெண்ட் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் அல்லது இந்த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த ஈவெண்ட் ஆஃப்க்கு அப்புறம் ஐஎன்ஜி வெர்பு கண்டிப்பாக வந்துடும். ஆனால் இந்த பிசிபி அப்படிங்கக்கூடியது ஒரு சில இடத்துல நீ யூஸ் பண்ண வேண்டிய வரும், பொசசிவ் கேஸ் ப்ரோனவுன். அதனால வித்தின் பிராக்கெட்ல நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்து இங்கே பாரு, இஃப் அல்லது அன்லஸ். இப்போ இஃப் அல்லது அன்லஸ் வந்திருக்குதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அது. அதே இது காம்பவுண்டுக்கு மாற்றுன்னு சொன்னால் ஆர் அல்லது அதர்வைஸ் இந்த இதை வந்து நீ என்ன செஞ்சிருதா அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணிடுற. இப்போ நீ கீப் இன் யுவர் மைண்ட், அதாவது உன் மைண்டில் நீ வச்சுக்கிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீ இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் தோ, அல்தோ, ஈவன் தோ, வென், அஸ், அசுனஸ், இஃப், அன்லஸ், ஆஃப்டர் இது எல்லாமே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை வந்து நீ எங்கே யூஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் சபார்டினேட் கிளாஸில் தான் யூஸ் பண்ணுற. ஆனால் அதே நேரத்தில் இந்த கன்ஜங்ஷன்ஸ் வந்து உனக்கு கிவன் எக்ஸசைஸில் இருக்குதுன்னு சொன்னாலே கண்டிப்பாக அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான். அதே மாதிரி பட், எட், ஸ்டில், சோ அண்டு சோ, ஆர், அதர்வைஸ், அண்ட் தென் இது எல்லாமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இது வந்து இன் பிட்வீன் டூ மெயின் கிளாஸஸ், ரெண்டு மெயின் கிளாஸஸ்க்கு நடுவில் நீ யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன்ஸ். அதனால இது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். கோ அப்படின்னு சொன்னாலே ஜாயின் அர்த்தம், இணைக்கிறது. ரெண்டு மெயின் கிளாஸை ஜாயின் பண்ணக்கூடியது. அப்போ கிவன் எக்ஸசைஸில் இந்த கன்ஜங்ஷன்ஸ் ஏதாவது உனக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி நீ பார்த்த அப்படின்னு சொன்னா நீ கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்.
அப்போ நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுற என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கக்கூடியதே நீ எக்ஸசைஸை நீ கரெக்டாக நீ மாத்துறதுக்கு மட்டும் கிடையாது. கிவன் எக்ஸசைஸ் என்ன சென்டென்ஸ் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இந்த கன்ஜங்ஷன் வந்து உனக்கு என்ன ஆகுதுன்னா யூஸ் ஆகுது. ஓகேவா? இன்னும் மேலும் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இங்க பாரு, வித்தவுட் பிளஸ் V4 வித் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கிவன் எக்ஸசைஸ்ல இந்த பிகினிங் ஆஃப் தி சென்டென்ஸ்ல வந்து வித்தவுட் வந்து V4 வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அதை காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றும் போது அன்லெஸ் யூஸ் பண்ணிடுற. அன்லெஸ் அப்படிங்கக்கூடிய கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் அடுத்து வேர்பு நீ என்ன செஞ்சிருந்தன்னா யூஸ் பண்ணிடுற. அதை காம்பவுண்டுக்கு மாற்றும் போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நீ என்ன பண்ணிடுற அப்படின்னு சொன்னா மஸ்ட் அப்படிங்கக்கூடியதை யூஸ் பண்ணிடுற. அதே நேரத்தில் மஸ்ட்டுக்கு அப்புறம் V1 நீ ஆல்ரெடி V1 வந்து நீ யூஸ் பண்ணிடுற. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மோடல் ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து V1 தான் வரும். மோடல் ஆக்சிலரி வெர்புலாம் என்னென்னது? கேன், குட், ஷால், ஷுட், வில், வுட், மே, மைட், மஸ்ட். இது எல்லாமே மோடல் ஆக்சிலரி வெர்ப். இந்த மோடல் ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து V1 தான் வரணும். அப்போ யூ மஸ்ட் கம், யூ மஸ்ட் ரைட், யூ மஸ்ட் ஈட், அந்த மாதிரி. இப்போ மஸ்ட்டுக்கு அப்புறம் என்னது? ஈட், கம் அப்படின்னு V1 தானே வருது. அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன் மஸ்ட்டுக்கு அப்புறம் V1 யூஸ் பண்ணிடுற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல. அடுத்து ரெண்டாவது சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி OR போட்டுருத. இதுதான் நீ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ற OR. ஓகேவா? சரி, அடுத்து பாரு, 2 டைப். இது வந்து என்னதுன்னா 2 டைப். இப்ப கிவன் எக்ஸசைஸ்ல வந்து இந்த மாதிரி 2 வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 2 வந்து டபுள் O, செகண்ட் 2 வந்து சிங்கிள் O வந்திருக்குது. இந்த மாதிரி இது பேரு 2 டைப். இந்த மாதிரி வந்திருக்குதுன்னு சொன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு மாற்றும் போதே இந்த 2க்கு பதில் சோ போட்டுருத, இந்த 2க்கு பதில் தட்டு போட்டுருத. அப்ப தட்டுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் போட்டுருத. அந்த சப்ஜெக்ட் வந்து நீ எதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட். இப்ப மணின்னு வந்து இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தட்டுக்கு அப்புறம் ஹீ போட்டுருத. இதே ஷீலா அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தட்டுக்கு அப்புறம் சி போட்டுருத. மோஸ்ட்லி வந்து 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கிறான்னா 2 சென்டென்ஸுக்கும் ஒரே மாதிரியான சப்ஜெக்ட் தான் வரும். ஒரு சில நேரங்கள்ல மாறும். அப்ப அந்த சப்ஜெக்டுக்கு தகுந்தாறு போல நீ இந்த தட்டுக்கு அப்புறம் மாத்திக்கிடுற, ஹீ அல்லது சீன்னு மாத்திக்கிடுற. அடுத்து நீ யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் இருக்கு இல்லையா, அந்த வேர்ப் வந்து பிரசன்ட் டென்ஸா இருந்தா கேனாட் போட்டுருத, பாஸ்ட் டென்ஸா இருந்தா குட் நாட் போட்டுட்டு அவங்க என்ன வெர்பு கொடுத்துருக்கானோ அதனுடைய V1. இப்ப இந்த இடத்துல ஏட்டுன்னு கொடுத்துருக்கிறான்னா இங்க ஈட்டுன்னு போடணும். V1 கேனாட் ஈட். இங்க ஏட்டுன்னு கொடுத்துருக்கிறான் அப்படின்னா இங்க குட் நாட் ஈட். நான் தான் V1 சொல்லி இருக்கிறேன். அப்ப கேனாட் அல்லது குட் நாட் வந்து எப்ப யூஸ் பண்ற அப்படின்னு சொன்னா அந்த வெர்பு வந்து பிரசன்ட் டென்ஸா இருந்தா கேனாட் யூஸ் பண்ற, பாஸ்ட் டென்ஸா இருந்தா குட் நாட். இது நம்ம எக்ஸசைஸ் மாத்தும் போது உனக்கு ஈஸியா புரியும். இப்ப அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு நம்ம மாத்தும் போது வெரி அண்ட் சோ. அப்ப வெரி அண்ட் சோனா இந்த 2க்கு பதில் வெரி, இந்த 2க்கு பதில் அண்ட் சோ போட்டுட்டு அடுத்து சப்ஜெக்ட் எழுதிருத. நான் சப்ஜெக்ட் அப்புறம் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சப்ஜெக்ட் எழுதிருத. அடுத்து வேர்பு இதே மாதிரி தான், பிரசண்டா இருந்தா கேனாட், பாஸ்டா இருந்தா குட் நாட், பிளஸ் இங்க கொடுக்கப்பட்ட வெர்பினுடைய V1 எழுதிட்டு அப்படியே எழுதிருத. அவ்வளவுதான். இப்ப இந்த 2 டைப்லயே அடுத்து இன்னொரு டைப் என்ன அப்படின்னு சொன்னா இங்க ஃபார் பிளஸ் OCP வந்திருக்கும். OCP அப்படின்னாலே ஆப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுன். OCPனாலே என்னது? ஆப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுன். அப்போ மேல உள்ளதுல பாரு இந்த மாதிரி ஃபார் பிளஸ் OCP எல்லாம் வரல. ஆனா இங்க அடுத்த டைப்ல என்ன வருதுன்னா ஃபார் பிளஸ் OCP வந்திருக்கு. இப்ப இதை நீ எப்படி மாத்துதன்னா இதுவும் அதே மாதிரிதான். இந்த 2க்கு பதில் சோ காம்ப்ளெக்ஸா மாத்தும் போது இந்த 2க்கு பதில் சோ, இந்த 2க்கு பதில் தட்டு போட்டுட்டு அடுத்து தட்டுக்கு சப்ஜெக்ட் போடணும் இல்லையா, அந்த சப்ஜெக்டை தான் நீ என்ன பண்றனா ஃபாருக்கு அப்புறம் OCP வருது இல்லையா, அதை நீங்க சப்ஜெக்டா யூஸ் பண்ணிரு. இப்ப சோ போட்டுட்ட, தட்டு போட்ட, தட்டுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் எதை யூஸ் பண்ற அப்படின்னு சொன்னா இங்க ஃபார் மீன் வந்து இருந்துச்சுன்னா மீக்கு சப்ஜெக்ட் என்னது? ஐ. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க ஃபார் அஸ்ன்னு வந்து இருந்துச்சுன்னு சொன்னா இங்க தட், அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணிடுற? வி யூஸ் பண்ணிடுற. அப்போ அங்க என்ன ஆப்ஜெக்ட் வந்திருக்குதோ, ஆப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுன் வந்திருக்குதோ அதுக்கு நேர சப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்து அதை நீ சப்ஜெக்டா யூஸ் பண்ணிடுற. அடுத்து வேர்பு
எப்பவும் போல தான். ப்ரெசன்ட்னா கேனாட்டு, பாஸ்ட்னா குட் நாட் ப்ளஸ் V1. அதே மாதிரி ப்ரெசன்ட்னா கேனாட்டு, பாஸ்ட்னா குட் நாட் ப்ளஸ் V1. இது காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கும் அதுதான். இப்போ நீங்கள் காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன செய்யறியோ அதே மாதிரி தான் காம்பவுண்டுக்கும் பண்ணுற. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே சோ தட் யூஸ் பண்ணுற, இங்கே அந்த சோவுக்கு பதில் வெரி யூஸ் பண்ணிடுற, அந்த தட்டுக்கு பதில் அண்டு சோ யூஸ் பண்ணிடுற காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு. இதுதான் நீ வந்து மைண்டில் வச்சுக்கணும் இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஆக நீ இது ஏற்கனவே நான் உனக்கு டீச் பண்ணியிருக்கிறேன், இதை நான் உனக்கு அனுப்பி விட்டுருக்கிறேன். இதெல்லாம் நீ எழுதி உன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீ போட்டு விட்டுருக்கிற. திரும்ப ஒரு தடவை இதை ரிவைஸ் பண்ணினால் மட்டுமே அடுத்தடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் உனக்கு புரியும். ஓகேவா? மீதி நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். பாய்.